Hallelujah. Hallelujah. Praise the Lord. It's nice to see all of you once again. As we remain standing in the last week of this fasting and prayer, let us acknowledge His presence. Thank you, Lord Jesus. We exalt your name, Lord Jesus. There is none like you, Father God. You alone are worthy to be praised, God. Thank you, Master. Thank you, Father God. Thank you, Jesus. Thank you, Father God. As we remain standing, let us clap our hand and praise Him. Thank you, Jesus. Thank you, Father God. As we offer unto
Oh Jesus, you are good God, our Father God. There is none like you, Lord Jesus. ஆண்டவரே உம்மை தவிர வேறு தேவன் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே நீ மாற்றும் பெரியவர் ஆண்டவரே. கூர நம ஷேப்ரே ஆண்டவரே ரோப கொச்சலோபுரு. ஓ ஷிபா பாபா பாரி கச்சலாபுரு ரோப கொச்சலோபுரு ஆண்டவரே. உம் அன்பு பெரிதான அன்பு ஆண்டவரே. உம் அன்பை தவிர வேறு அன்பு இல்லை கர்த்தாவே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஷேப்ரே ஆண்டவரே ரோப கொச்சலோபுரு. ஷிபா பாபா ரிக்கிரி ஆண்டவரே பக்கச்சலாபுரு. ரோ கொச்சலோபுரு ஷிகத்தலாபுரு. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ மாற்றும் பெருகிறோம் ஆண்டவரே. நீ பக்கத்தலாபுரு ஷேரரே ஆண்டவரே. ரோ கொச்சலோபுரு. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கருவினிற் குற்றமில்லை. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கருவினிற் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்தினேன். பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்தினேன். உமக்கு ஆராதனை ஆண்டவரே. உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை. உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவாலே என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவாலே என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும். வல்லமையும் ரொபொக்கொச்சலோபுரு கூரணம ஷேப்ரே ஆண்டரே கத்தலாபுரு. ரொபொக்கொச்சலோபுரு ஷிபா பாபா பாபாரி கத்தலாபுரு ரொபொக்கொச்சலோபுரு. உமக்கு ஒன்று உமக்கே ஆண்டவரே. ஷிகத்தலாபுரு. உமக்குதானே வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே. உமக்குதானே என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே
Orokotolobro Shebriandere Katalabro Orokotolobro Shibabababari Katalabro Kotolobro Urama Shebriandere Katalabro உமக்கே வல்லமை ஆண்டவரே, உமக்கே மகிமை ஆண்டவரே, மகிமையோ தகப்பனே, உமக்குதானே வல்லமையோ வல்லமையோ ஷிபாபாபாரி கத்தலபரோ கொச்சலோபரோ Shibriandere Bakatalabro Kotalobro Uramashi Katalabro Kotalobro Rekatalabro Sekatalabro Bobori Katalabro Shibriandere Uramashi Riandere Vallamayo Magimayo ஆண்டவரே அன்பை தவிர வேறு அன்பே இல்லை கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் கர்த்தாவே நீர் பருகிறோம், நாங்கள் சிறுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உயர்ச்சிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே, நீ பொறுப்படுத்த வழி நடத்தும் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessed Sunday. ஆசீர்வாதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. The Lord mighty God will do mighty things in your life. சர்வவல்ல தேவன் உங்க வாழ்க்கையில சர்வமான காரியத்தை செய்ய போகிறார். Whatever happening around the world. உலகத்துல என்ன நடந்து வந்தாலும் சரி, Children of God, தேவ பிள்ளைகளே, don't worry. கவலைப்படாதீங்க. Because God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Let's pray. ஜெபிப்போமாக. Father, we praise and thank you for this Sunday. பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I ask your mighty hand come and touch everyone in the house. உம்முடைய சர்வவல்ல கரம் வந்து ஒவ்வொருத்தரும் குடும்பமாக நீ தொடும்படியாக ஜெபிக்கிறேன். Let the mighty power of God will be dwell in the house right now. தேவனுடைய சர்வவல்ல வல்லமை ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலும் வாசம் பண்ணட்டும். Let each and everyone have breakthrough in their life. அவங்க வாழ்க்கையில ஒரு முறியடித்து முன் செல்ல ஒரு அனுபவம் இருக்கட்டும். Let them face all the challenges, but victory come from you, Lord. எல்லா சவால்களையும் அவங்க சந்திக்கட்டும் ஆண்டவரே, ஜெயம் உம்மிடத்திலிருந்து வரட்டும். Jesus name we ask and pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Once again I welcome each and everyone to Victorious Living Assembly. மறுபடியுமாக அங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயஜீவ சபைக்கு வருக வருக என்று It is அழைக்கிறோம். the last week of this month. இது மாசம் கடைசி ஆராதனை. We having a 40 days fasting with NECF. There's no other program in our church. இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா 40 நாள் NECF ஓட ஜெப கூட்டம் இருக்குது. ஆகையினால் மித்த ஆராதனைகள் இல்லை. Remember one thing. ஒரு காரியத்தை நினைவுக்கு வருக. All your prayer God heard. உங்களோட ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தர் கேட்டார். And God will answer all your prayers. நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பார். This morning இந்த கால வேளையில to encourage you, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக God is with you. கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். I like to turn to the scripture Genesis chapter 39 verse 2. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனம் 2. The Lord was with Joseph, and he was a successful man, and he was in the house of his master the Egyptian. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்திய உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். Praise the Lord. I'm going to talk about Joseph. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில யோசேப்பை குறித்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன். I'm not going to talk to Joseph. I'm going to talk about Lord was with Joseph. யோசேப்பை குறித்து மட்டுமல்ல, யோசேப்போடு இருந்த அந்த தேவனோட குறித்து நான் பேச போகிறேன். Very important in your life. மிக முக்கியம் உங்க வாழ்க்கையில. God must be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். Romans chapter 8:31 says. ரோமர் 8:31 சொல்லப்பட்டிருக்குது. What shall we say then these things? If we God for us, who can be against us? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is with you, who can come against you? கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தா அவருக்கு உங்களுக்கு எதிர்ப்பா வருது யார்? Children of God. தேவ பிள்ளைகளே, God loved the whole world. கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் நேசிக்கிறார். God's plan is fulfilled in the world right now. கர்த்தரோட மெய்யான திட்டம் இந்த உலகத்துல
நடந்து கொண்டு இருக்கிறது. Even though the COVID is not from God, இந்த கோவிட்-19 தேவனிடத்திலிருந்து வராவிட்டாலும் it's from the devil, பிசாசிட்டு வந்த காரியம். but God allowed this to be happen. ஆனா கர்த்தர் இதை அனுபவிக்கிறார் நடக்கும்படியாக. You may be asked how, when it is going to be end. நீங்க இடத்துல கால வேளையில கேட்கலாம், அது எப்ப எந்த நேரத்துல முடிய போகிறது? It will end according to God's timing. கர்த்தருடைய நேரத்துல எல்லாமே முடிந்துவிடும். God is an Alpha and Omega. தேவனே அல்பா ஒமேகாவா He is a இருக்கிறார். beginning and end in your life. அவரே உங்க வாழ்க்கையில ஆரம்பமும் முடிவாக இருக்கிறார். Certain things we can't understand what God சில says. காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம தேவனிடத்தில் புரிய முடியாது. As Deuteronomy 29 verse 29 say, all the hidden things belong to God. உபாகம் 29 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் மறைந்திருக்கிற காரியங்கள் அது கர்த்தருடையதுன்னு Only சொல்லப்பட்டிருக்கு. certain things God revealed to the prophets. ஆகினால் சில காரியத்தை தேவன் தீர்க்கதரிசிட்டு வெளிப்படுத்துகிறார். So what is going to be happen on this year or next year? இந்த வருஷத்தோ அடுத்த வருஷத்துல என்ன நடக்க போகுது என்று வெளிப்படுத்துவார். God will never reveal what is going to happen the last end of the world. இந்த உலகத்துல முடிவு என்ன நடக்க போகுது என்று கர்த்தர் வெளிப்பட மாட்டார். But Bible says that end ஆனா time will வேதம் happen. சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்துல But to நடக்கும். the prophet God reveal little by little. ஆனா தீர்க்கதரிசிக்கு படிப்படியாக அவர் வெளிப்படுத்துவார். What present things God can reveal. இப்பொழுது காலகட்டத்தில் நடக்கிற காரியத்தை வெளிப்படுத்துவார். That's my experience. அது என்னோட அனுபவம். So this morning, ஆகையால் இந்த கால வேளையில listen carefully, children of God. கவனமாக செய்தியை கேளுங்கள். If God is with you, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், what will happen? என்ன நடக்கும்? Something must happen. ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும். If God is with you, something must happen. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார்னா ஒரு சில காரியங்கள் நடக்க வேண்டும். We're going to go through a little bit things about Joseph. யோசேப் வாழ்க்கையை குறித்து சில காரியத்தை பார்க்க போகிறோம். Book of Genesis chapter 39 verse 3. ஆதியாகமம் Verse 2 again. 39வது அதிகாரம் வசனம் 2 மறுபடியும் படிப்போமாக. The Lord was with Joseph, and he was a successful man, and he was in the house of his master the Egyptian. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்திய உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். If God was with Joseph, the Bible says he was a successful man. இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் யோசேப்போடு கூட இருந்தா வேதம் சொல்லப்பட்டிருக்கு அவன் ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்குது. If God is with you, உங்களோடு கூட தேவன் இருந்தா you will be successful in your business, நீங்களும் உங்க வியாபாரத்துல ஒரு வெற்றிகரமாக இருப்பீங்க. successful in your family, உங்க குடும்பத்துல ஒரு வெற்றி, ஒரு ஜெயம், successful in your life, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை, successful in education, உங்க கல்வியிலும் நீங்க ஜெயமா இருப்பீங்க. whatever you want to do, it will be successful. எதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயமான ஒரு காரியம் Maybe you நடக்கும். don't have that knowledge. உங்க வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு சில அறிவுகள் உங்களுக்கு இல்லாம Like இருக்கலாம். example in my life, உதாரணத்தில் என்னோட வாழ்க்கையில I'm not a carpenter, நான் ஒரு தச்சான் அல்ல. but come and see in my house. ஆனா எங்க வீட்டை நீங்க வந்து பாருங்க. Come and see our studio. வந்து இந்த ஸ்டுடியோ வந்து பாருங்க. All electrical things and all the partition. You come and see everything. God give a wisdom for me to do. ஆகையால் இந்த ஸ்டுடியோவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியம் கர்த்தர் தேவ ஞானத்தினால எல்லாம் செய்யப்பட்டது. Every morning I pray. ஒவ்வொரு காலை வேளை நான் ஜெபிக்கும் போது Before I do things, நான் காரியத்தை செய்யறது முன்னுக்கு I ask the Lord. ஆனா தேவனிடத்துல கேட்பேன். I'll do the things. ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்கிறேன். You make it successful. நீர் அது ஜெயமாக மாற்றும் என்று. Listen carefully what I'm saying to you. தேவ பிள்ளைகளே கவனமாக கேளுங்க என்ன சொல்கிறேன். If you want to be successful man in your life, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா வாழ வேண்டும் என்றால் totally surrender to the Lord. தேவனிடத்துல முற்றுமாக சமர்ப்பிங்க. Don't claim I'm great. நான் ஒரு பெரியவர் என்று நீங்க சொந்த கொள்ளாதீங்க. Always remember God is great. கர்த்தர் மட்டும் தான் பெரியவர். Totally surrender to Him. முற்றிலுமான ஒரு அர்ப்பணை. Your business, உங்க வியாபாரம், your education, உங்களோட கல்வியில whatever you do your part, நீங்க உங்க பாகத்தை செய்யுங்க. God brings the success. கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார். Number 2, இரண்டாவது காரியம் Genesis chapter 39 verse 3. ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனம் 3. And his master saw that the Lord was with him, and that the Lord made all that he did to prosper in his hand. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. Now, if God is with you, இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட the இருந்தார். Bible says He will be prosper. வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருவார். So as we live with the Lord, தேவனோடு கூட நம்ம வாழும்போது there's nothing lack in your life. நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. Even the pandemic time, இந்த பெண்டமிக் காலகட்டத்திலும் சரி you just look into your life. உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். Not even one day there's lack in my house. ஒரு நாள் கூட என் வீட்டுல வந்து ஒரு குறையும் இல்லை. Food, ஆகாரம், or money, பணமோ
You just name it. நீங்க சொல்லுங்களேன் என்னன்னு. Everything is there. எல்லாமே கொடுக்கப்பட்டது. Because God is with me. காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கும்போது And God make me a prosper. கர்த்தர் என்னை சித்திகரிக்கிறார். As the Lord told to Abraham. எப்படி தேவன் ஆபிரகாம்கிட்ட சொன்னது போல. So God make Abraham to be a prosperity. ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு ஜெய வாழ்க்கையா மாற்றுறார். That's the plan of God. அது தேவனுடைய திட்டம். That's the reason the Lord told Abraham. அந்த காரணத்தால் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட I will சொல்கிறார். bless you, you will be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Before COVID-19, இந்த கோவிட் 19 ஆரம்பிக்கிறது முன்னுக்கு I used to some friends used to help me finance to help a lot of pastors and widows and everybody. சிலர் அவங்க காணிக்கை மூலமாக உதவி செய்வார்கள், வேற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக. So for the Christmas time I blessed so many pastors. அதனால் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் अनेक போதகர்களை ஆசீர்வதிக்கலாம். Ministries, ஊழியத்தை, individual, தனிப்பட்ட நபர்களும், children of God, தேவ பிள்ளைகளே, I am not telling lie. நான் போய் சொல்லல. God is with me. தேவனோடு கூட இருக்கிறார். God prosper me. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து able to bless so many pastors, so many ministry in the COVID time. Nobody support me. இந்த கோவிட் 19 காலகட்டத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அவங்க ஊழியத்திலையும் அவங்க போதகர்களும் கொடுக்க கர்த்தர் கிரியை செய்தார். Those who receive they know. யார் பெற்றுக்கொண்டாலும் அவங்களுக்கு தெரியும். Children of God, தேவ பிள்ளைகளே, if God is with you, கர்த்தர் உங்களோடு கூட you will இருக்கிறார், be prospered. நீங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Number 3, மூன்றாவது காரியம், verse 4. 4வது வசனத்தை படிக்கமாக. And Joseph found grace in his sight, and he served him, and he made him overseer over his house, and all that he had he put into his hand. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Found grace. தேவன் கண்களிலே தயவு பெற்றுக்கொண்டார். And maybe favor. அது மட்டுமல்ல, தேவனுடைய தயவும் பெற்றுக்கொண்டார். Children of God, தேவ பிள்ளைகளே, two things the scripture says இரண்டு here. காரியங்கள் வேதம் தெளிவுபடுத்துகிறது. One is he found grace for him. அவர் தேவனுடைய கிருபையினால் அவர் பெற்றுக்கொண்டார். Number 2 is the overseer. இரண்டாவது காரியம், அவர் ஜானகாராக காரியத்தை பார்த்துக்கொண்டார். When Paul was crying, எப்படி பவுல் அழுந்து கொண்டிருக்கும் போது what the Lord told, ஆண்டவர் இடத்தில் சொல்கிறார், my grace is sufficient for என்னோட you. கிருபை உனக்கு போதும். The grace of God is so great in our தேவனுடைய life. கிருபையானது நம்ம வாழ்க்கையில ஒரு மேல்மை காரியத்தை கொண்டு வரும். By God's grace we are saved. தேவனுடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். By God's grace I am preaching. தேவ கிருபையினால் உங்களிடத்தில் நான் பிரசங்கித்துக் If there is கொண்டிருக்கிறேன். no grace we will be condemned. தேவனுடைய கிருபை இல்லைன்னு சொன்னா நம்ம மட்ட தட்டப்பட்டு இருப்போம். Children of God, தேவ பிள்ளைகளே, it's a favor of God. இது தேவனுடைய தயவு. Wherever you are, எங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ, in your working place, நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், maybe in your office, உங்க அலுவலகத்துல இருக்கலாம், wherever you எங்க are, இருக்கலாம் தான் சரி, God's favor will be upon you. தேவனுடைய தயவு உங்க மேல இருக்கும். And God make you overseer. அது மட்டுமல்ல, தேவன் உங்களை ஒரு எஜமானாக மாற்றுவார். Long ago there was a big crusade in Merdeka Stadium. மெர்டெக்கா ஸ்டேடியத்தில் அநேக நாட்கள் முன்னுக்கு பெரிய ஒரு முகாம் நடந்தது. Pastor Ong Tik Kyang was one of the coordinator. அந்த கூட்டத்து முகாமுக்கு கோஆர்டினேட்டரா ரெவரண்ட் ஆங் தி கே இருந்தார். Speaker was Renard Bonki. அந்த பேச்சாளர் வந்து ரொய்னாட் போங்கி. I was a young Christian at that time too. அப்பொழுது நான் ஒரு சிறன் புதிய ஒரு கிறிஸ்தவராக தான் இருந்தேன். See, God found favor on me. கர்த்தருடைய தயவு என் மேல இருந்தது. They called me என்னை அழைத்து, when I was a young, அப்பொழுது நான் புதிய I கிறிஸ்தவனாக was a young இருக்கும்போது, Christian when I received the Lord in Singapore. சிங்கப்பூர் தேசத்துல நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது There was a crusade, Paul Chong Yong Cho. போல் சோங்கியோ என்று கொண்ட ஒரு முகாம் நடந்தது. And my senior pastor Crispus, என்னோட மூத்த ஊழியக்காரர் கிறிஸ்பஸ், he was doing a opening prayer. அவர் ஆரம்ப ஜெபத்தை தொடர்த்தினார். And I was there. நான் அங்கே இருந்தேன். From down I'm looking at him. நான் கீழே ஸ்டேடியத்திலிருந்து பார்த்து Look at கொண்டிருந்தேன். it. How come when I going to be standing at the stadium? எப்ப நான் ஸ்டேடியத்திலிருந்து பிற்பட்ட ஒரு ஜெபத்தை எடுக்க There முடியும்? was longing. அது என்னுடைய ஏக்கம். God's favor is upon me. தேவனுடைய தயவின் மேல இருக்கிறது. So Merdeka Stadium, இந்த மெர்டெக்கா ஸ்டேடியத்துல I did a prayer. நான் இந்த முதச்சொர ஜெபத்தை There are so ஆரம்பித்தேன். many people. அநேக போதகர்கள் Great இருந்தார்கள். people. பிரதான If God's ஊழியக்காரர்கள். favor is upon ஆனா you, கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்குதுன்னா they will make you to overseer. அவர் உங்களை ஒரு ஜானகாராக பார்க்க In my life I got a lot of experience. என் வாழ்க்கையில பேர்பட்ட
அனுபவங்கள் உண்டு. God will never put you to be shamed. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். The Bible says Romans 5 and say he will never disappoint you. வேதம் சொல்லப்பட்டிருக்கு ரோமர் 5:5 தேவன் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். And he will make you to overseer. அவர் எப்போதும் உங்களை ஓவர்சியராக்குவார். Fourthly, நாலாவது காரியங்கள் verse 5. 5வது வசனத்தை படிப்பு கேட்போமாக. So it was from the time that he had made him overseer of his house and all that he had, that the Lord blessed the Egyptian's house for Joseph's sake. And the blessing of the Lord was on all that he had in the house and in the field. அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் மித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. Our country Malaysia, நம் தேசம் மலேசியா a multicultural country. அநேக கலாச்சாரம் ஜனங்கள் உண்டு. There are multi religions there. அது மட்டுமல்ல வித்தியாசமான மத சம்பந்தப்பட்ட தேசம். Our major religion is the national religion is a Muslim. நம்மளோட முக்கியமான ஒரு மதம் என்று சொன்னா அது முஸ்லிம். Then next comes Buddhism. அது முடிந்து புத்திசம். Thirdly comes Hinduism. மூன்றாவதாக இந்துயிசம். Fourthly come Christianity. நாலாவது தான் இந்த கிறிஸ்துவ மதம். Children of God, தேவ பிள்ளைகளே, the successful of this Christian ministry, இந்த ஜெயமான ஒரு கிறிஸ்துவோட ஊழியம் என்று சொல்லும்போது you look around everywhere, எங்க இருந்து நீங்க பார்த்தாலும் சரி the Christians are giving the hand for lot of social work. இந்த கிறிஸ்துவ என்று சொல்லும்போது அநேக சமூக சேவத்துக்கு அவங்க கை கொடுக்கிறார்கள். If you look our schools in the long ago, அநேக வருஷத்துக்கு நீங்க பார்க்கும்போது ஈவன் பள்ளியில கூட so many school was planted by Christians. அநேக கிறிஸ்துவ சபையானது கிறிஸ்துவர்கள் தான் அதை ஸ்தாபித்தார்கள். பள்ளிக்கூடங்கள் all the convent, Cochrane Center or St. Peter, there are so many church Methodist education, so many education school was started by Christians. அநேக கல்வி தூரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிறிஸ்துவர்கள் தான் இதை ஸ்தாபித்திருக்கிறார்கள். Now they changed the name, இப்ப பெயர்களை மாத்தி இருக்கிறார்கள். but foundation was by Christian. ஆனா ஆரம்பம் என்று சொல்லும்போது அது கிறிஸ்துவத்தின் மூலம்தான். So because of the Christian came into our country, கிறிஸ்துவர் நம் தேசத்துக்குள்ள வந்ததனால what happened? என்ன நடந்தது? As a blessing came, ஆசீர்வாதமும் தொடர்ந்து வந்தது. the Bible say here, வேதம் இங்கே the சொல்லப்பட்டிருக்கு, Egyptian house was blessed for the sake of Joseph. இந்த எகிப்தியரோட வீடானது ஆசீர்வதிக்கப்பட்டும் காரணம் என்னன்னு சொன்னா யோசேப்பினால. If God is with you, ஆகனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா wherever you are, எங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ you will be a blessing. நிச்சயமாக நீங்க God ஆசீர்வாதம். will bless for the sake of you. உங்க நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். And I was flying in the flights. நான் விமானத்துல பறந்து கொண்டு இருக்கறல 2 years before, 2 வருஷத்துக்கு முன்ன 19 until 2019, 2019 வரைக்கும் every month minimum I'll take about 10 to 15 16 aircraft. ஒவ்வொரு மாசம் ஏறக்குறைய ஒரு 10 ல இருந்து 15 விமானங்களை எடுத்து நான் பயணிச்சேன். Most of the cities I fly and go. ஒவ்வொரு பட்டணத்திலும் நான் பறந்து கொண்டே இருப்பேன். And I hear messages sometimes. சில நேரத்துல நான் செய்திகளை கேட்கிறது உண்டு. Aircraft blast and drown, something, air crash. சில விமானங்கள் விபத்துல போகிறது, சிலது கீழே விழுந்து வெடிக்கிறது, அப்பேற்பட்ட கேள்வி. Even I want to get into the flight. நானும் விமானத்துக்குள்ள போகும்போது And I saw a news that somebody put a bomb for the flight and exposed. I saw. நான் கண்ணாலே பார்த்தேன் அந்த விமானத்துல பொம்மை வைத்து அது வெடிக்கிறதையும். But when I was there, ஆனா நான் அந்த விமானத்துல இருக்கும்போது when I take another flight, அது முடிந்து இன்னொரு விமானத்துல those who follow இருக்கும்போது me, யாரெல்லாம் என்னை பின்பற்றி போறாங்களோ they'll worry what will happen if it happen to our flight. அவங்க கவலைப்படுவாங்க, இன்னைக்கு நம்ம விமானத்துல ஏதாச்சும் நடந்துருச்சா. I tell them, ஆனா நான் சொல்லுவேன் for அவங்களுக்கு, the sake of Pastor Philip, nothing will happen there. பாஸ்டர் பிலிப் நிமித்தம் அங்க ஒன்றும் நடக்காது. I don't know how many hundred of flight I took in my lifetime. என் வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விமானங்களை நான் பயன்படுத்தியிருக்கேன். All the latest flight except Concorde. எல்லாமே பாத்தீங்கன்னா புதிய விமானமானது விமானம் Concorde Concorde தவிர other flights all I took. மித்த எல்லா விமானமும் All the class, first class, executive class and business class and economic class, all. நீங்க சொல்லுங்களேன், எல்லா விமானத்தையும் நான் வளைப்பிருக்கேன். But for the sake of
me, the flight never get any accident. என்னோட நிமித்தமாக இந்த விமானம் எல்லா விபத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. Even the situation in Malaysia. மலேசியால இருக்கிற சூழ்நிலையும் For the sake of Christian, others will be saved. இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக மித்த ஜனங்கள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க. So how the Egyptian was blessed for the sake of Joseph. எப்படி இந்த எகிப்தியர் யோசேப் காரணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டது போல. There are so many testimonies I can share. அநேக சாட்சிகள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள முடியும். If you go to இந்தோனேஷியாக்கு நீங்க போனீங்கன்னா Indonesian people are really know what they are doing. இந்தோனேஷியா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மெய்யாக அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செய்து. Most of the well-to-do people's house, அநேக பணக்காரர்கள் வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா they'll have a special room for the servant of God. விசேஷமான ஒரு அறை வைத்திருப்பார்கள் ஊழியக்காரர்கள் கண்டு. Like a 5-star hotel. அதை பார்க்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் 5 ஸ்டார் மாதிரி. All the cities I travel, நான் கடந்து பயணம் செல்ல ஒவ்வொரு பட்டணத்திலும் இந்தோனேஷியால they'll come to the airport, விமானம் நிறைக்கு வருவார்கள். they'll take me என்னை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். and they'll put me in their house. அவங்க வீட்டிற்குள்ளே என்னை வைத்திருப்பார்கள். Oh, better good service day. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பணிவிடை வந்து இன்னும் சிறந்ததாக இருக்கும். I ask them, why you do this? நான் கேட்பேன், ஏன் இந்த காரணத்துல நீங்க செய்றீங்கன்னு. If I do that, a servant of God, your feet come and touch my house. ஊழியக்காரரோட பாதம் என் வீட்டு கால்களை வைக்கும்போது அது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று. Children of God, தேவ பிள்ளைகள். And not only that, அது மட்டுமல்ல, they come for prayer, ஜெபத்துக்கு வருவார்கள். they bless the servant of God. தேவ ஊழியரை ஆசீர்வதிப்பார்கள். But in Malaysia, ஆனா மலேசியா தேசத்துல most of them doesn't have that attitude. அநேக பேருக்கு பேர்பட்ட தன்மைகள் இல்ல. Always we looking for what we can receive. அநேக நேரத்துல நான் என்ன பெற்றுக்கொள்றது தான் இருப்பாங்க. Very seldom giving. அநேக குறைகள் உண்டு அவங்க கொடுக்கிறதுல. Praise the Lord. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Victorious living Christians, நம்ம ஜெயஜீவ சபை மக்கள்கள் all know how to give. எப்படி கொடுக்கணும்னு கத்துக்கொண்டவர்கள். $10, $5, $100, $1,000 doesn't matter. 10 வெள்ளியோ 100 வெள்ளியோ 1000 வெள்ளியோ அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்ல. Any man of God come to your house. எந்த ஊழியக்காரர் தேவ ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தா அவங்களை நீ ஆசீர்வதிங்க. God bless me because of that too. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அதே காரணத்தினால தான். Any pastors, ministers come to my house. என் வீட்டுக்கு எந்த ஊழியக்காரர் வராங்களோ definitely I bless them. நிச்சயமாக நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன். I personally cook food for them. தனிப்பட்ட நபர்ல நானே அதை சமைத்து அவங்களுக்கு உபகாரத்தை கொடுப்பேன். தேவ பிள்ளைகளே, I know how to receive the blessing of God. எனக்கு தெரியும் எப்படி தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. So for the sake of the servant of God, ஆகையால் தேவ ஊழியக்காரத்தின் நிமித்தமாக your house will be blessed. உங்க வீடு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Even our country. நம் தேசமும் சரி. Fifth, ஐந்தாவது காரியம் Genesis chapter 39 verse 12. ஆதியாகமம் 39 அதிகாரம் வசனம் 12. That she caught him by his garment, saying, Lie with me. But he left his garment in her hand and flee and ran outside. அப்பொழுது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோடு சயானி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். Run away, flee from out from the sin. பாவத்தை விட்டு ஓடு. Two things. ரெண்டு காரியம். He take a decision in his life. அவன் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கிறான். When he saw no it's a sin, அது பாவம் என்று அறிந்து கொண்டோனே he fled. அவன் அதை விட்டு ஓடுகிறான். Fled. ஓடுகிறான். வெளியாகிறது. Number 2. இரண்டாவது, he ran outside. வெளியே ஓடி போகிறார். See, this is very important. இது மிக முக்கியம். Quite a lot of people, அநேக பேர் they want to come out from sin, பாவத்தை விட்டு ஓட பார்ப்பார்கள், but they remains there. ஆனா பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, he fled and ran out. அவன் அதை விட்டு விலகி ஓடி போகிறான். So very important, you have run away. மிக முக்கியம் அதை விட்டு ஓடுகிறது. If it remains there, அங்கே நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா, you go into the muddy water, ஒரு சேர் குள்ள நீங்க போனீங்கன்னா and take water and shower there, அங்க போய் நீங்க குளிக்க முயற்சி எடுத்தீங்கன்னா, if you remain still in the dirty water, அந்த மண்ணுக்குள்ளே இருந்தீங்கன்னா, when you come out, அந்த மண்ணுக்கு விட்டு நீ the வெளியே mud போகுது, will be there. அந்த சேர்லாம் உங்க சரீரத்துக்கு மேலே இருக்கும். One day we went for a meeting into Indonesia. ஒரு நாள் இந்தோனேஷியா தேசத்துல ஒரு கூட்டத்துக்கு போகும்போது, that is a village, அது ஒரு கிராமம், so there's a waterfall. அங்க
வாட்டர் ஃபால் தண்ணி ஊற்றுகிறது. Everyone will come take shower, male, female, all come and take shower அந்த at the same place. அந்த தண்ணீர் ஊற்றுறதுல இருந்து அநேக பெண்கள் ஆண்கள்லாம் வந்து குளிக்க வருவார்கள். They never feel shy. அவங்களுக்கு அது வெக்கம் இல்லை. Only we will shy. நம்ம தான் வெக்கப்படுவோம். So we have to cover up our body, everything. நம்ம தான் எப்போதும் நம்ம சரீரத்தை மூடிக்கொண்டு They போவோம். freely open. அவங்க Male வெளிரங்கமா or female doesn't matter. ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கொலை இல்லை. Deep in the village. உள்ள ஆழத்துக்குள்ள But the place where and take shower, ஆனா அந்த குளிக்கிற அந்த ஊற்றுல it was a really dirty and muddy. அது மெய்யாக ஒரு அழுக்காக ஒரு சேறு உள்ள இடமாக So what இருக்கிறது. the use? I'm stand there and take a shower. அப்ப எந்த காரணத்தில் நான் அங்க நின்று தண்ணீரை நான் குளிக்க வேண்டும்? Finally what happened? I bought a mineral water முடிவாக நான் இந்த பாட்டில் மினரல் வாட்டர் எடுத்து and I washed myself. அப்படியாக நான் Children of God. தேவ பிள்ளைகளே, Many of the time அநேக நாட்கள்ல we know how to flee, நம்மளுக்கு எப்படி அதை விட்டு போகணும் விலக வேண்டும் என்று. but you not run out from it. ஆனா அதை விட்டு ஓடுறதல்ல, You remains there. அங்கே Maybe அமர்ந்திருக்கு. handphone. விசேஷமாக நம்முடைய தொலைபேசி You are not run away from the handphone. அந்த ஹெட்போனை விட்டு நம்ம ஓடுறதில்ல. You know that there are not good things are appearing in the handphone. நமக்கு தெரியும் அந்த ஹெட்போன்ல அந்த தொலைபேசியில அது வெளிப்படுத்துற காரியம் அது நல்லதில்லை என்று. See, if God is with you, தேவன் உங்களோடு கூட இருந்தா two things you will do. இரண்டு காரியங்கள் நான் செய்வோம். One, flee and run outside. ஒன்னு அதை விட்டு விலகுவோம், இன்னொன்னு அதை விட்டு ஓடுவோம். Sixth point. ஆறாவது காரியம் Genesis chapter 39 verse 22. ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனம் 22. And the keeper of the prison committed to Joseph's hand all the prisoners that were in the prison, and whatsoever they did there, he was the doer of it. சிறைசாலை தலைவன் சிறைசாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். See, he was a Jew. இந்த யோசேப் வந்து அவர் யூதர். Lot of Egyptians as a prisoner inside. அந்த சிறைச்சாலைல பாத்தீங்கன்னு சொன்னா அநேக எகிப்தியர்கள் அங்க சிறைச்சாலைகள் And இருக்கிறார்கள். Arabians there. அது அரபியன்ஸ், A lot of sinful people. அநேக பாவம் உள்ள But இடத்துல because of God was with Joseph, தேவனோட பிரசனம் யோசேப்போடு இருந்ததுனால God make him as a leader. அவர் ஒரு தலைவராக கர்த்தர் அங்க சிறைச்சாலை திறந்து கொண்டார். Not only that, அது மட்டுமல்ல, make him to do whatever you do, that's all good. அவர் செய்யறதெல்லாம் அவர் செய்யறதா முக்கியம் என்று சொல்லுவார்கள். Whatever he does, அவர் எதெல்லாம் செய்றார்களோ good. நன்மை என்று. They found, even the prisoner officer found favor on him. அந்த சிறைச்சாலை இருக்கிற அதிபதி யோசேப்பு மேல தயவு பெற்றுக்கொண்டார். So Joseph was, because of God was with him, தேவன் யோசேப்போடு இருந்ததனால, even though there are a lot of Egyptians there, அங்க அநேக எகிப்தியர்கள் இருந்தாலும் he put him there as a leader. அவரை தலைவாக கர்த்தர் நியமித்தார். And he was doing what was commanded. அவருக்கு கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியமும் அவர் எல்லா நேர்த்தியாக செய்து முடித்தார். Verse 23. 23வது வசனத்தை படிப்போம், கேட்போம். The keeper of the prison looked not to anything that was under his hand, because the Lord was with him, and that which he did, the Lord made it to prosper. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைசாலை தலைவன் விசாரிக்கவில்லை. Has give a responsibility for him. இப்ப யோசேப்புக்கு சில பொறுப்புகளை கொடுக்கும்போது, I mean full responsibility given to முற்றிலுமான him. ஒரு பொறுப்புகளை கொடுக்கும்போது He never checked. அந்த பொறுப்புகளை அவர் விசாரிக்கவில்லை. You know, I'm as a pastor, நான் ஒரு போதராக I make some mistakes in this area. இப்பேற்பட்ட காரியத்துல நான் சில தவறுகள் I செய்து hand over some project to the people. சில நேரத்துல சில காரியத்தை ஜனங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது செய்யறதுக்கு, If I'm not around there, அப்ப நான் அந்த இடத்துல இல்லை என்றால் something will went wrong. ஏதாச்சும் தவறுகள் நடக்கும். Something will wrong. ஏதாச்சும் ஒரு தவறு நடக்கும். Even our last convention happened like that. கடைசி நம்ம ஏபிசி முகாம்ல And then I'll ask them, they blame one another. அப்ப நான் கேட்கும்போது ஒருத்தர் அவங்க என்ன செய்வாங்கன்னா குற்றப்படுத்துவார்கள். But here, ஆனா இங்க when they give a responsibility to David, இங்க யோசேப்புக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது, he is not a prison officer. அவன் ஒரு சிறைச்சாலை அதிபதி அல்ல.
He's not a great man. அவர் ஒரு பிரதான ஒரு மனிதன் He's அல்ல. an ordinary prisoner. அவனும் ஒரு சிறைச்சால் மனிதன் தான். And more of a different cultural man. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு யூத கலாச்சாரம். He pray different, he read different, he do things different. அவன் ஜெபிக்கிறது சரி, அவனோட படிக்கிறது சரி, அவன் செய்யற காரியங்கள் வித்தியாசமான காரியங்கள். Because of God was with him. தேவன் அவனோடு கூட இருந்தது நிமித்தமாக He have a full responsibility. தேவனுக்கு அவனுக்கு முற்றிலுமான ஒரு பொறுப்புகள் எடுத்து, But ஆனாலும் the officer never come and check. ஆனா அங்க இருக்கிற அதிபதி அவரை குறித்து விசாரிக்க மாட்டார்கள். They know he will do everything well. அவங்களுக்கு புரிந்தது அறிந்ததெல்லாம் அவன் எல்லாத்தையும் பொறுப்பாக செய்து முடிப்பார். When I received the Lord in Singapore, சிங்கப்பூர் தேசத்திலான இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை I ஏற்றுக்கொள்ளும் போது still was working in Singapore. அப்போது காலகட்டத்தில் நான் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தேன். They brought a new plating machine. நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு மிஷின், பிளேட்டிங் மிஷின் கொண்டு It வந்திருந்தாங்க. cost about $10 million. அதோட விலை பார்த்தீங்கன்னா 10 கோடி. So when the machine was going on, இந்த மிஷின் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் 25 people have to work, but the one machine, only 5 people can operate everything. 25 பேர் வேலை செய்கிற இடத்துல இந்த இருக்கிற மிஷினில் வந்து 5 பேர் தான் அதை செயல்முறையில் கொண்டு வருவார்கள். 3 shift, but make it 1 shift, they can complete the quota system. இந்த 3 ஷிஃப்ட் உள்ள நேரத்தை வந்து இப்போ ஒரு ஷிஃப்டாக கொண்டு வந்து அது வேலையை செய்து முடித்திருவார்கள். One day is breakdown. ஒரு நாள் இந்த மிஷின் வந்து பழுதுபட்டது. Who going to repair? இப்போ யார் அதை பழுதுபடுத்துறது? I tell you, I'm telling the true story. நான் உண்மையான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். If they want to bring people who repairing the things, must bring from America. இப்போ அந்த மிஷினை பழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா தேசத்திலிருந்து நபரை கொண்டு வர வேண்டும். You have to pay for flight fare. அவங்களுக்கு அந்த விமானம் கட்டணம் கட்ட வேண்டும். Special salary for him. அவங்களுக்கு விசேஷமான சம்பளத்தை கொடுக்க வேண்டும். Special hotel. அவங்கள ஹோட்டல்ல They தங்க are வைக்க வேண்டும். specialists on it. ஏன்னா அவங்க வந்து இதுல வந்து விசேஷமான நபர்கள், டெக்னீஷியன். But my supervisor, ஆனா என்னோட you believe or அதிபதி, not, I'm telling the truth. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். I'm not telling lie. நான் உங்கள்கிட்ட பொய் It's சொல்ல. true. இது உண்மையான சம்பவம். I'm a young Christian in that அந்த time. காலகட்டத்தில் நான் ஒரு வாலிப ஒரு கிறிஸ்துவராக இருந்தேன். And my supervisor told, என்னோட அதிபதி சூப்பர்வைசர் சொன்னார், managing director, plating supervisor, maintenance supervisor, superintendent, everyone was there. அந்த ஃபேக்டரியில் இருக்கிற ஒவ்வொரு முதலாளியிலிருந்து எல்லா தலைவர்களும் அங்கே இருந்தார்கள். And my supervisor, Mr. என்னோட Chan, மிஸ்டர் சான் தலைவர் சொன்னார், he say, Philip can do it. They சகோதரர் call Balan. பிலிப், They call Balan. பாலன் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று. My name is Divyan, but they all call me Balan. எல்லாமே என்னை பாலன் தான் I கூப்பிடுவாங்க. know Balan can do that. சொன்னார், பாலன் என்னை செய்ய முடியும் நான் நம்புகிறேன். And all the technician, everybody looking, is he qualified for it? அங்கே வேலை செய்த ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க, இவர் தேர்வு பெற்றவரா இதில் இதை பழுது பார்க்க. So he came and asked me, அதனால இடத்த வந்து கேள்வி கேட்டார், can you do this one? இந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியுமா? I say yes. நான் சொன்னேன் முடியும். I say yes because of my God. நான் செஞ்ச ஆம் என்று சொன்ன காரணமே என் தேவன் I காரணத்தில். tell you, I told I need 2 men. நான் சொன்னேன் எனக்கு 2 Because நபர்கள் the தேவைப்படும். machines, everything have to carry very heavy. ஏன்னா இந்த இருக்கிற அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அது தூக்குறதுக்கு கனமாக இருக்கும். எனக்கு 2 வேலை சொன்னேன். Big machine. பெரிய ஒரு மிஷின். It's about 10-20 meters surrounded. 10 மீட்டர் No, சேர்ந்த 20. 20 மீட்டர் சேர்ந்த ஒரு மிஷின். It will go round and come. அது அப்படியே சுற்றி வரும். So I told him, நான் சொன்னேன், remove this part, remove this part. இதை நீங்கள் நகர்த்துங்கள், அதை நகர்த்துங்கள், இதை நகர்த்துங்கள். And then I clean everything. எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு I look at it inside again. நல்லா மும்முரமாக நான் And பார்த்துருந்து then I fix back. மறுபடியுமாக நான் அதை மாற்றினேன். And everybody came. எல்லாம் வந்து I பார்த்தா say, finish it. நான் சொன்ன முடிச்சிச்சு. Is it okay, really? அங்கே உள்ள பெரியவர் வந்து கேட்டார், இது மெய்யாக சரியாக His முடிச்சு. name is John Good, அவர் பேர் வந்து ஜான் கால், an American guy, அமெரிக்கன் நபர். one of the director of the company. அந்த ஸ்தாபனத்தில் அவர் ஒரு டைரக்டர். Is it okay? இதெல்லாம் பழுது பார்த்தாச்சா? My supervisor told them, என்னோட அதிபதி சொன்னார், everything is all right. எல்லாமே சரியாக. He fully trusts me. அவர் முற்றிலுமாக என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். So I went there ஆகினால் நான் போய் to start back the machine, operate. அந்த மிஷினை At the மறுபடியும் first செயல்படுத்துறது. button, yellow button I must press. மஞ்சள் கலர் உள்ள பட்டனை தட்ட வேண்டும். Then come to the orange color. அது முடிந்து ஆரஞ்சு கலர் உள்ளது நிறம். And then I pray to Lord Jesus. அப்போது அடுத்ததுக்கு நான் ஜெபம் பண்ணேன். I press the green color. அந்த
பச்சை நிறமுள்ள பட்டனை திருப்பி தட்டினேன். Few seconds. சில நேரம் முடியல All the things start to operate well. எல்லாம் அந்த மிஷினும் அது ஆரம்பிக்க செயல்பட்டது. Even all the company manager, everybody standing around with me. என்னோட எல்லா வேலை தொழிலாளியும் முதலாளிகளும் சுற்றி இருக்கும்போது They call me personally. தனிப்பட்ட நபர்ல என்னை கூப்பிட்டு They want to send me to America இனிய அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது, for study. மேலும் படிக்க முடியாது. Even though I am primary 6 Tamil educated boy, நான் 6ஆம் வரைக்கும் தான் நான் படித்து தமிழ் ஸ்கூல்ல but படித்தேன். because of God, ஆனா தேவன் என்னோடு கூட He இருந்ததனால will never fail you. அவர் ஒருபோதும் உங்களை I'm கைவிட telling the மாட்டார். truth, my brother and சகோதர sister. சகோதரன் சத்தியமான ஒரு If கருத்து God is சொல்கிறேன். with you, கர்த்தர் உங்களோடு கூட all இருந்தார். things are possible. சகலமும் கூடும். 8th point, 8வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். verse 41, chapter 41, verse 38. ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனம் 38. And Pharaoh said unto his servant, Can we find such a one as this is, a man in whom the Spirit of God is? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். Now you can see King Pharaoh, he found that is God was with him. இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன் ராஜாவே கர்த்தரோட பிரசன்னம் அவனோடு கூட இருக்குன்னு கண்டார். No one can be like him. இவரை போல வேறொரு நபர் இருக்க முடியாது என்று No சொல்கிறார். one like him. இவரை போல மற்றவர் இல்லை. No one is like you. உங்களை போல வேற நபர் இல்ல. You are special for the நீங்க Lord. விசேஷமான தேவனுக்கு. This Sunday, ஆக இந்த கால வேளையில remember one thing. ஒரு காரியத்தை நினைவு கூறுங்கள். People will identify ஜனங்கள் அவங்க தெரிந்து கொள்வார்கள். from the higher authority, the lower authority. மேல அதிபதியிலிருந்து கீழ வரைக்கும். They will know that nobody like you. அவங்க தெரிந்து கொள்வார் உங்களை போல ஒரு ஆள் நபர் You இல்ல. are a peculiar people. நீங்க விசேஷமான You are நபர்கள். chosen generation. நீங்க தெரிந்து கொண்டவர் சன்னதி. You are the royal priesthood. நீங்க தான் ராஜாதிபதி. You are the mighty man. நீங்க சர்வவல்ல தேவன். You are a man making wonders. ஆச்சரியமான காரியத்தை செய்யற நபர்கள் நீங்க. You are a people of great. நீங்க பிரதான ஒரு நபர்கள். Children of God. தேவ பிள்ளைகளே, You always must know. ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள No வேண்டும். one is like you. உங்களை போல வேற யாரும் இல்ல. If you want a salvation in your area, ரட்சிப்பின் காரியத்தில் உங்களுக்கு வேண்டும் என்றா no one, only you. நீங்க மற்றும் தான். You have to bring the gospel to them. நீங்க தான் அந்த ரட்சிப்பை மற்றவர்கள் கொண்டு Don't வரணும். always call Pastor Philip or Christina, Pastor Ruben or Pastor Das, please come and help. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் பாஸ்டர் டாஸ், பாஸ்டர் குமாரி, பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் டாஸ் எல்லாம் வர வேண்டும் என்று You must know you are somebody. நீங்க அறிந்து கொள்ள நீங்க ஒரு நபர் என்று. No one like you because உங்களை you have the போல Spirit வேற of God. யாரும் இல்ல. தேவனுடைய ஆவி உங்களோடு கூட இருக்கிறது. The Spirit of God is with you. தேவ ஆவி உங்களோடு கூட இருக்கிறது. Finally, முடிவாக Genesis chapter 41 verse 41. முடிவாக ஆதியாகமம் 41 வசனம் 41. And Pharaoh said to Joseph, See, I have set you over all the land of Egypt. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல். Always remember 41. ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. 41. Hallelujah. ஹல்லேலூயா. The word of God say, See, I have set over all the land of Egypt. இப்பொழுது பார்வோன் சொல்லுகிறார் யோசேப்பிடத்துல, இப்பொழுது உன்னை எகிப்தில் இருக்கிற எல்லார் காட்டிலும் உன்னை மேலாக நான் வைத்திருக்கிறேன். There's only one Jew was there. அங்க ஒரே ஒரு யூதர் தான் இருக்கிறார். There are thousands, millions of people are Egyptians. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுற்றி இருக்கிறது எல்லாமே எகிப்தியர்கள். But only one Joseph. ஆனா ஒரு யோசேப்பு யூதர். Children of God. தேவ பிள்ளைகளே, God raised him to that level. கர்த்தர் இவரை இவரை உயர்த்தி அடக்கத்தில் வைத்திருக்கிறார். Same God. அதே தேவன். If the Lord is with you, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், God will make you somebody. கர்த்தர் உங்களை யாரோ ஒரு நபராக மாற்றுவார். Maybe you are not a very rich man. நீங்க ஒரு பணக்கார நபராக இல்ல. Even I am staying still a rented house. நானும் ஒரு சேவா வீட்டில் தான் இருக்கிறேன். Shop lord. ஷாப் லாட்ல. People, many of them thinking you got a bungalow. I don't have a bungalow. அநேக பேர் நினைத்துக் கொள்வார்கள் நான் பங்களோ வீட்டில் இருக்கிறேன். But I'm still in the rental house. நான் இன்னும் சேவா வீட்டில் தான் இருக்கிறேன். I don't leave this house. நான் இந்த வீட்டை விட்டு போக விருப்பம் You know இல்லை. why? காரணம் என்ன? My wife was here. என்னோட மனைவி இந்த வீட்டில் இருந்திருக்கிறார். So I feel so peaceful in this place. இந்த வீட்டில் ஒரு சமாதானமாக இருக்கிறது. நான் இங்கே இருக்கிறேன். My son, I bought a house for all my 3 sons. என் மகனுக்கு 3 பேருக்கும் அவங்களுக்கு வீடு வாங்கி வைத்து I கொடுத்திருக்கேன். bought for them. நான் அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தேன். I bought for them. நான் அவங்களுக்கு வீடு வாங்கி But கொடுத்திருக்கேன். for me, ஆனா எனக்கு no house. எனக்கு வீடு இல்லை. I'm still living in the rental house. நான் இன்னும் இந்த சேவா வீட்டில் தான் Children of இருக்கிறேன். God. தேவ பிள்ளைகளே, God will raise you to the higher level.
கர்த்தர் உங்க மேலான காரியத்துக்கு உங்களை You உயர்த்துவார். may be stay in the rented house. நீங்க ஒரு சேவா வீட்ல இருக்கலாம். Maybe you don't have a Mercedes இல்ல Benz. உங்களுக்கு வாகனம் மெர்சிடிஸ் Sometimes my இருக்கலாம். children will tell, சில நேரத்துல என் மகன் வந்து சொல்வார், "Oh, you are well known around the world. உலக ரீதியில நீங்க பேர் You பெற்றவர், must have a BMW. நீங்க BMW வாகனத்தை ஓட்டணும், Oh, other Bentley or something." இல்ல வேற வித்தியாசமான வாகனத்தை But வாங்க. I still with the CRV. அந்த சிஆர்வியில தான் நான் பயணம் Children of செய்வேன். God. தேவ பிள்ளைகளே, This CRV was blessed by my church. இந்த சிஆர்வி வந்து என் சபை மக்களை என்னை ஆசீர்வதித்தார்கள். So I'm happy with that. அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். But God will put to the higher place. ஆனா தேவன் ஒரு மேலான காரியத்தை உங்களை உயர்த்துவார். So this morning, ஆகவே இந்த கால வேளையில remember, ஒரு காரியத்தை the நினைவு Lord கூறுங்கள். is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Nothing can be lack. உங்களுக்கு ஒரு குறைவும் When இருக்காது. you go back after the finish the message, இந்த செய்திகளை முடிந்தோடனே you open your YouTube உங்க யூடியூப்பை திறந்து and listen again and again. மறுபடியும் கேளுங்க. At least 5 or 6 times you listen this message. 5 வாட்டியில 6 வாட்டியாச்சும் நீங்க கேளுங்க. Something great going to happen. ஒரு பிரதான ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. Before the September beginning, இந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்கிறது முன்னுக்கு you will have some Merdecai in your life. உங்க வாழ்க்கையில மெய்யான ஒரு விடுதலை. Let's pray. ஜெபிப்போமாங்க. Father, we praise and thank you for this day. பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி I செலுத்துகிறேன். commit each and every one in your mighty hand. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் திருக்கரத்துக்குள்ள As your ஒப்புக்கொடுக்கிறோம். word says, உம்முடைய வார்த்தையின்படி if God is with us, கர்த்தரின் பட்சத்தில் who இருந்தால் can come against எனக்கு us? எதிர்ப்பா வருவன் யார்? How the Lord you was with Joseph, எப்படி தேவன் யோசேப்போடு இருந்தது போல same God be with them, Lord. அதே தேவன் ஒவ்வொருத்தரோடு கூட இருப்பீராக. Let them experience the supernatural power in their life. இயற்கையின் அப்பாற்பட்ட வல்லமை அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. Bless them, Lord. ஒவ்வொருத்தரையும் Jesus' ஆசீர்வதிப்பீராக. name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Children of God, தேவ பிள்ளைகளே, if you have your tithes and offering, உங்களோட தசபாகம் காணிக்க உங்க கைக்குள்ள you இருந்து hold it in your hand. I'm உங்க going to கையில நீங்க pray. எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கான ஜெபிக்க போகிறோம். Okay, we'll pray for that. ஜெபிப்போமாக. Pray. அன்பின் தேவமே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, கையில வைத்துக் கொண்டிருக்கிற இந்த தசுமாப்தி காணிக்கும் நீர் Bless the ஆசீர்வதிக்கப்படுவீராக. tithes and offering in your hand. எப்படி நீ யோசேப்போடு கூட இருந்தது போல How you was with Joseph இந்த கால வேளையில in this morning. இந்த காணிக்கும் தசுமாவும் கரத்துல ஒப்பு The கொடுக்கும் tithes and offering hand over to your hand. அதை நீ பெருக செய்து You ராஜ்யத்துக்கு multiply it. பயன்படுத்துவீராக. Bless them, Lord. இயேசுவின் நாமத்தில் In Jesus' ஜெபிக்கிறோம். name. ஆமென். Amen. Amen. Few announcements, children of சில God, அறிவிப்புக்கு கவனமா கேளுங்க. before we end the service. இந்த கூட்டத்தை முடிக்கிறது முன்னுக்கு We are following NECF 40 days fasting and prayer. இந்த காலகட்டத்தில் நம்ம NECயோட 40 நாள் உபவாச ஜெபத்தை போய் கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். So we have to work together ஆகையால் நாங்க அவங்களோடு கூட செயல்பட for வேண்டும். the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு So continue to do the prayer. தொடர்ச்சியாக இந்த ஜெபத்துல நீங்களும் செயல்படுங்க. We have sent the prayer to you all. உங்களுக்கு அந்த ஜெப விண்ணப்பத்தை பாஸ்டர் தாஸ் கொடுப்பார். Pastor Das always will send to you. உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் மூலமாக உங்களுக்கு அனுப்புவார். Take time and listen the word and read the word and continue. நேரத்தை எடுத்து அதை படித்து குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க தேசத்துக்கு. And then until the further announcement, மித்த அறிவிப்புக்கு வரும்போது we'll still have to continue this program. இந்த நிகழ்ச்சி NECவை தொடர்ச்சியாக The செய்யப்பட வேண்டும். 40 days will be end on the 15th of September. இந்த 40 நாள் உபவாச ஜெபம் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் முடியும். After that, everything will be normal Bible study, prayer, I mean, the other meetings all will be normal. அது முடிந்து மித்ததெல்லாம் தொடர்ச்சியாக செல் குரூப் பைபிள் ஸ்டடி மித்ததெல்லாம் அப்படியே நம்ப வரும். Those who never still take your vaccine, யாரெல்லாம் இன்னும் உங்களோட தடுப்பூசி எடுக்கவில்லை விட்டால் come on, they give us some free walk-ins. You can go இப்பொழுது there. நீங்க அந்த சென்டருக்கு நடந்து போய் நீங்க போய் அங்க We will சென்று encourage you to take the vaccine. ஒவ்வொருத்தரும் நாங்கள் உற்சாகப்படுத்துறோம். நீங்க போய் அந்த தடுப்பூசி If எடுக்க God blessing is month of September, இந்த செப்டம்பர் மாசத்துல கர்த்தர் மெய்யாக God ஆசீர்வதித்து willing, கர்த்தரோட சித்தம் இருந்தால் we can have the service in the church இந்த ஆராதனையை நம்ம சபையில வைக்கலாம். with a lot of condition, with SOP. அநேக இந்த SOP-ன் கடைபிடிக்க முடியாத We'll inform you. உங்களை அது உங்களுக்கு அறிவிப்போம். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And we have a special meeting after this week 31st. இந்த 31ஆம் தேதி விசேஷமான ஒரு கூட்டம் உண்டு. Maybe Zoom or online, but Merdeka service. Zoom ஆன்லைன்ல இந்த மெர்டேகா சர்வீஸ் உண்டு. Listen, ஆகையால் அதுக்கு காத்திருங்க. we will pray for our country. நாம் தேசத்துக்காண்டி ஜெபிப்போம். Let's pray. ஜெபிப்போமாக. Father, we praise and thank you for this service.
பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. Those who listen this word, யாரெல்லாம் இந்த செய்தியை bless them, கேட்டு Lord. அவங்களை ஆசீர்வதிப்பீராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். Lift up your holy hand to the Lord உங்களுடைய பரிசுத்த கரத்தை தேவனிடத்தில் உயர்த்தி for the benediction. தேவனுடைய May the ஆசீர்வாதத்தை grace of the Lord and the love of the Father, sweet fellowship of the Holy Spirit be with us forever and evermore. And all the church say, Amen. 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 God bless you. See you for the communion week கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த நற்கர ஆராதனை உங்களை and the சந்திப்போம். Merdeka service. மர்டேக்கா சர்வீஸ்ல Oh, you are God, and we lift you up. We'll keep singing, we'll keep praising, we won't stop giving all we got, 'cause you're worthy of all glory. Oh, there is no other, you are forever, Lord, over all. Praise the Lord. Welcome to our social work at Kampung Madan by Victorious Living in conjunction with the Chinese Chambers. So this is all the people from Kampung Madan who are coming to collect the gifts, rice bag and everything. Give one person.